只是看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字都是只手里的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时又盛开的字，绚烂了曾经化作诗。几百成年天人字，都像一生死，任由光阴来发丝，隽永人生恋离枝。சுவாமி தேநீர். இங்க வா, வந்து இதை பாரு. சின்னசு உண்மையாவே திறமை வாய்ந்து வரல. உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு கட்டுரை நான் படிச்சதே கிடையாது. நல்ல வேளை நேத்து ராத்திரி இதை பத்தி பேசியிருந்தா செத்தே போயிருப்பேன். சுவான், இங்க வா. நேத்து ராத்திரி நீ அப்படி சொன்னதை நினைச்சு சந்தோஷமா இருக்க. அதனால நான் உனக்கு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ தேநீர் போடுறதுக்கு நான் உதவி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு உண்மையா போக விருப்பம் இல்லையா? நான் உங்களுக்கு நேர்மையா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் நான் அத முழு மனசோட தான் சொன்னேன். உண்மையாவே சொல்றேன்? ஆமா. சிவான், இது பாரு. ஒரு தேயிலை இந்த தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. ஆனா அது பாக்கிறதுக்கு தண்ணியில தேங்கி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மை இல்ல. ஏன்னா தண்ணியால அதை சுமக்கவும் முடியும், அதை மூழ்கடிக்கவும் முடியும். அதனால தேயிலைக்கு தன்னோட இடம் தெரிஞ்சிருக்கணும். அது தண்ணியோட கருணையை மறக்க கூடாது. சுவாமி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என்னாச்சு சொல்லு. எனக்கு ஓவியம் தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்தீங்க, அத மறந்துட்டீங்களா? இது மட்டும் உனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. என்ன பிரச்சனை? சுவாமி, எதுக்காக என்ன பாக்குறீங்க? உன்னால நான் நொந்துட்டேன். ஓவியம் வரையறதையே நான் விட்டுட்டேன். ஆனா நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, அத நான் மறந்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் இப்போ அந்த மனநிலையில இல்ல. ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. என்னால முடியாதுன்னு சொல்றான்ல. அவர்தான் முடியாதுன்னு சொல்றாருல்ல. பாத்தியா, அவ கூட எனக்காக பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க நீங்க எதுக்காக இப்ப என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? சரி சரி, இப்ப நீ போ. நான் வேணும்னா உனக்கு இன்னொரு நாளைக்கு வரைஞ்சு தரேன். சரியா? நல்ல பையன்ல. ஃபுஜியோன், என்னால உங்களுக்கு சேவை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு திமிரு பிடிச்சவரு.
அப்படி யோசிக்கிறான்னு நினைச்சாலே கோபம் வருது. அந்த கழட்டு டிராகன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் நிதியை பறிக்க நினைப்பான். அவன் ரொம்ப கேவலமானவன். ஆமா, நீங்க வேங்மு மலையில இருக்கிற சில நதிகளை எடுத்ததும் அவர் உங்களை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுறாரு. உனக்கு தெரியுமா இந்த மலையில ரொம்பவும் விலை உயர்ந்தது எதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இதோ இந்த ஓவியம் இருக்கே, இதுதான். இந்த காங்சுகி யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எவ்வளவு திறமை வாய்ந்தவரா இருக்காரு பாத்தியா? நீங்க என்கிட்ட இதுக்கு முன்னாடி இத பத்தி சொல்லவே இல்ல. இப்பதான் ஜுவான்சு எடுத்துட்டு வந்தா அவளோட காதலனுக்காக. ஜியான், அந்த கேவலமான பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க கண்டுக்கிறதே இல்ல. என்கிட்ட நீங்க சரியா பேசுறதும் இல்ல. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? நீ முதல்ல இதை எடுத்து குடி. உன்னால உன் கவலையில சுலபமா மறக்க முடியும். நேத்து ராத்திரி சின்ன ஜுவான் இங்க வந்தாருன்னு தெரிஞ்சது. எதுக்கு வந்தாரு? ஏன்னா சியோன் அவருக்கு வேலைக்காரியா வரணும்னு கேட்கறதுக்காக வந்தாரு. இந்த பைத்தியக்கார பொண்ணு இவ்வளவு பிரபலமாவான்னு நினைச்சு கூட பாக்கல. அவளை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரியல. அப்படின்னா நீங்க சின்ன சுவாக்கு என்ன சொன்னீங்க? நான் எங்க ஜியன் சாமியையும் குயின் சுவானையும் பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா குயின் சுவான் எனக்கு ரொம்ப ஒத்து போவான்னு தோணுது. அவன் என் கூட இருந்தானா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. குயின் சுவானுக்கும் இதுதான் தோணும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படின்னா அந்த கேவலமான பொண்ணு சின்ன ஜுவா கிட்ட ஏதோ உறவு வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஜியான், உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதனால இங்க இருந்து ஒழுங்கா கிளம்பு. எதுக்கு என் மேல இப்படி வீசுறீங்க? ஜுவானி, ஒருவேளை இதை மறக்கணும்னு நினைச்சா எதுக்காக இன்னமும் நீ அந்த குருட்டு பையனை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க? ஜுவான் இல்ல, ஒருவேளை நீ சின்ன சிவக்கிட்ட போகணும்னு விருப்பப்பட்டா தாராளமா நீ போகலாம். சுவாமி, உண்மையிலேயே எனக்கு போக விருப்பம் இல்ல. நான் முழு மனசோட தான் உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன். சின்ன சுவால பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி வேற அவருக்கு மறுப்பு சொல்லியிருக்க. அவர் பாவம்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு எங்க இருக்கிறதா பிடிச்சிருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? நான் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன். அதனால நீ தனியா தான் இங்க இருக்கணும். பார்த்து பத்திரமா இரு. என்ன? அதாவது என்னன்னா, எனக்கு பணிவிட செய்ய யாரும் தேவையில்லை. நீ அவருக்கு பணிப்பெண்ணா போகணும்னு எனக்கு தோணுது. சிங்மே வந்திருக்கா. நீ என்ன பண்ற ஜியோன்? நான் பயந்து போயிட்டேன். இந்த ராத்திரி நேரத்துல நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நீ இப்ப எழுந்திருச்சு
என் கூட குடி. நம்ம நேத்து ராத்திரி தானே குடிச்சோம். அதுவும் இல்லாம இந்த நடு ராத்திரி என்னால குடிக்க முடியாது. நீ போய் தூங்கு போ. இப்ப நீ என் கூட குடிக்க வர போறியா இல்லையா? குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன். உண்மையாதான் சொல்றியா? நீ என்ன கொன்னாலும் சரி, நான் குடிக்க மாட்டேன். குடிப்பேன். போதை ஏற வரைக்கும் குடிப்பேன். நல்லா குடிப்பேன். சுவான், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஜுயினால எப்படி உன்னை இறக்கமே இல்லாம அனுப்ப முடியும்? நீ இங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டல. உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ. நீ போறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. இரு, நானே உனக்கு எல்லா உதவியும் பண்றேன். சொல்ல போனா நீ இங்க அடிக்கடி வர வேண்டிய அவசியமே இல்ல. நீ அவர்கிட்டயே வசதியா இருந்துக்கலாம். இப்பெல்லாம் நான் கொஞ்சம் மாறிட்டதா உனக்கு தோணுதா ஜியோன்? இனிமே நான் அந்த பொம்பளைக்காக குடிக்க மாட்டேன். ஏன், எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப கூட அந்த ஜின்மையை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்க. இல்ல. இப்ப நான் நமக்காக தான் குடிச்சிருக்கேன். நான் அவளை நினைக்கவே மாட்டேன். நீ அவளை நினைக்க மாட்டியா? தப்பு. இல்ல, நீ எதுக்காக என்ன ஒரு குடியாரனா ஆக்குறன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு எல்லாமே தெரியும். நீங்க எதுக்கு வந்த? வந்து எனக்கு தூக்கம் வரல, அதான் உன்னை பார்க்கலாம்னு வந்துட்டேன். சுவான், அந்த குளத்துல பார்க்க ஒண்ணுமே இல்ல. அர்மாங், ஒன்னு உனக்கு கேட்கட்டுமா? இந்த வாழ்க்கை எதுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு? வாழ்க்கையா? நான் உன்ன போய் கேட்டேன் பாரு. எனக்கு என்னமோ இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதுன்னு தோணல. நான் இங்க எதுக்காக இங்க வந்திருக்கேன்றத நான் மறக்கவே இல்ல, தெரியுமா? நான் இங்க பணம் சம்பாதிக்க தான் வந்தேன். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. உன்னோட ஆசைகள் ரொம்ப சின்னது. உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த உலகத்துல சின்ன சின்ன ஆசை இருக்கவங்க மட்டும்தான் அவங்க நினைக்கிற கனவுகளை அடைய முடியுமா? ஒருவேளை உன்னோட ஆசைகள் பெருசா இருந்தா அதை நீ ஆரம்பிக்கிறதுக்குள்ளயும் மறந்துடுவ. நானும் மறந்துடுவேனா? ஜுவான், நீ எதுக்காக ஜியாங்கோ மலைக்கு வந்த? எனக்கு மந்திரங்களை கத்துக் கொடுங்க. நான் அந்த புனித விளக்க கண்டுபிடிக்கணும். என்னோட குடும்பத்துக்காக நான் பழி வாங்கணும். என்னோட நாட்டு மக்களையும் நான் காப்பாத்தி ஆகணும். எனக்கு என்ன வேணும்ன்றது நான் மறக்க மாட்டேன். என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த பாரு, அமரர்கள் கிட்ட நூத்துக்கணக்கான மலைகள் இருக்கு, அப்படிதானே? ஆமா. அப்படி இருக்கும்போது அவ எதுக்காக இந்த ஜியாங்கு மலைக்கு வரணும்? எதுக்கு வந்த? அவ உனக்காக தான் வந்திருக்கா. எனக்காக வந்தாளா? நீ இப்ப எதுக்காக சிரிக்கிற? நீ சொன்னதை கேட்டு நீ சொன்னதுக்காக சிரிச்ச. சும்மா வளராத. நீ பாத்துக்கிட்டே இரு, உன் தலையெழுத்து மாற போகுது. நீ அழிய போற தம்பி. சரி, அப்படின்னா நான் எதுக்காக அவகிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அவளை எப்ப பார்த்தனும்
அப்போல இருந்து ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாம தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்தா, இந்த மதுபானத்தை எடுத்து குடி. யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. ஆமா, முடியாது. H1, நான் வந்துட்டேன். நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? சிவான். ஜுயான் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். சிவான் எங்க? அவளை எப்போ போக சொல்லிட்டேனே, நம்மளை விட்டு தூரமா. அவளை யாரு போக சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. நானா? நான் சொன்னா என்ன? ஆமால, நான் தான் சொன்னேன். நான் தான் போக சொன்னேன். ஆமா, அதை நீ கேக்குற. அத நீங்க தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் ஏன் மேல பழி போடுறீங்க? அவளை நான் தான் போக சொன்னேன். ஆனா உண்மையா போயிட்டாளே. ஏதோ தப்பா இருக்க.
அப்படின்னா நீ வேன் போவேக்காக வந்திருக்க. சுவா, நீ எவ்வளவு குறும்புக்கரியா இருக்க. ஆசிரியரை எல்லாரும் முன்னாடியே என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? இல்ல அடிக்க மாட்டேன். நீ ரொம்ப அறிவாளி, உனக்கே இந்த விஷயம் நல்லா தெரியும்ல. உங்களுக்கு நிறைய நிதிகள் இருக்குல்ல. நான் ஒரு சரியான பைத்தியம், எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் இந்த பரிசும் ஜுவான் ஜூக்கு தான். நான் எதுக்காக இதெல்லாம் யோசிக்கணும்? இங்க வா. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இத்தனை வருஷங்களா நீ இந்த மலைய ரொம்பவே கவனமா தான் பாத்துக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப கடுமையா உழைச்சிருக்க, நல்லா வேலை செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இத்தனை சிஷியர்களை எடுத்துக்க முடியும் சொல்லு? இன்னையிலிருந்து நான் எந்த விதமான அன்பையும் பார்த்து மயங்க மாட்டேன். இப்ப சந்தோஷமா? இதுதான் நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன் அன்பு சிஷியே, வா, உன்னோட பரிசை எடுத்துக்க. சரி, இந்த இடம் எப்படி இருக்கு? உங்ககிட்ட டிராகன் ராஜா கிட்ட மட்டும் தான் நிறைய நிதிகள் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இப்போ நான் அதை பார்க்கவும் செய்யறேன். உங்களுக்கு முன்னாடி டிராகன் ராஜா ஒரு சுண்டு விரல் மாதிரி. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். சரி, நீ போய் உன்னோட பரிசுகளை எடுத்துக்க. ஆசிரியரே, இங்க நிறைய நிதிகள் இருக்கு, எதை எடுத்துக்கணும்னே தெரியல. உனக்கு நிறைய நேரம் இருக்கு, பார்த்து எடுத்துக்கோ. ஜீவன் சுவாமி, காப்பாத்த வந்தீங்களா? நாம எங்க இருக்கோம்? பேசாத. குயின், உனக்கு அந்த சின்ன சுருக்கு பை தான் வேணுமா? அச்சோ, அது பார்க்க ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. ஏதாவது பெருசா தேர்ந்தெடுத்துக்க. சரியா சொன்னீங்க, நான் வேற எங்கேயாவது போய் பாக்குறேன். அப்படி சொல்லு. அப்பா, அம்மா, இந்த உலகத்தில் இருக்கிற ராட்சசர்களை என்னால கொல்ல முடியல. புனித விளக்கு என்னம்மா சொல்லு, இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா? எனக்கு இவ்ளோ கொடுத்திருக்கீங்க, நீங்க மனசு மாற மாட்டீங்களே? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க கிண்டல் தானே பண்றீங்க? அவளுக்கு என்னாச்சு, காயமாயிடுச்சா? கதவு தர. யாரும் உள்ள வரக்கூடாது, கதவு மூடு. சின்ன சுவோ, சுவான் சுவாக்கா,
வணக்கம் வணக்கம். வணக்கம். உங்களை தொந்தரவு செய்ய வரவில்லை. ஆ, நமஸ்தே. நீங்க இப்ப சுவானோட முடிவு என்னன்னு தானே தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அவளை சந்திக்கிறதுக்கான நேரம் இல்ல. சின்ன சுவோன், நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க. குயின் ஸ்வான் அவர்கள் தற்போது தனது அறையில் இல்லையா? அது மட்டுமல்லாமல் ஜியுங் சாமி அவர்கள் இன்று எனக்கு பதிலளிப்பதாக கூறியிருந்தார். எனவே ஆ, அவ வெளியே போயிருக்கா. இன்னொரு நாளைக்கு வாங்க. அப்படின்னா நான் உங்களுக்காக காத்திருக்கேன். நான் தான் இது சரியான நேரம் இல்லைன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, நாம இப்ப போயாகணும். எனக்கு அவளுடைய பதில் தேவை. இன்னைக்கே, அதுவும் இப்பவே. எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ம், நீங்க எதுக்காக இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அவங்கள உள்ள வர சொல்லு. சரி வாங்க. புஜியோன், எனக்கு கொஞ்சம் வைத்தியம் தெரியும். நான் உங்களோட நாடியை சோதிச்சு பார்க்கறேன். சின்னசு, நான் என் பணியாளர்கிட்ட கஷாயத்தை கொண்டு வர சொன்னேன். அதோட மருத்துவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. ஜியுங் சாமி, ம், நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் குயின் ஸ்வானுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எதுவுமே நடக்கல. தயவு செஞ்சு வாங்க, நாம இங்க இருந்து அவ அதிகமா காயப்பட்டிருக்கா. ரொம்ப மோசமா காயப்பட்டிருக்கா. யார் இதுக்கு காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் தான். அவ என்னோட துணியை துவைக்கும் போது கிழிச்சிட்டா. அதனால அவளை கிட்டத்தட்ட கொன்னு இருப்பேன். ஆனா நான் அவளை அந்த அளவுக்கு அத தண்டிக்கல. நீ பண்ணல. நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்ப? நான் ஜியாங் குமாரியோட சீடன். நான் என் பணிப்பெண்ணை தண்டிச்சனை தவிர்த்து கொடுமைப்படுத்தல. இதுல என்ன தப்பு இருக்கு? ஜுவான்சு, எனக்கு உதவி பண்ண அமரர்கள் கிட்ட வரணுமா? இங்க பாருங்க, நேத்து நீங்க தானே அவகிட்ட அவளோட முடிவு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக தான் அவளை சித்திரவதை பண்ணீங்களா? ஆமா. ஏன் அவ பாசாங்க பாக்குறா. அவ என்கிட்ட நேர்மையா இருக்குன்னு சொன்னா. ஆனா அவ உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுறா. அவ அப்படி யோசிக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தோணுச்சு. நீங்க கேவலமானவங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சரோட பையன். ஒரு எஜமான் வந்து அவங்களோட பணியாட்களை தண்டிச்சதை இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லையா? பணியாட்களா? நீங்க ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. பாத்திருக்கேன். ஒரு ராட்சசன் தன்னோட ஆசிரியரையே கொல்லும்போது தன்னோட பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்த முடியாது என்ன? ஜுவான்சு, நம்ம போலாம். இனிமேல் என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பே, இவங்களை அனுப்பிட்டு வா. வாங்க. இப்ப சின்ன ஜோவாவும் வேலைக்காரி மேல ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நிஜமாவா? நேத்து அவரும் ஜுவான் சாமி கிட்ட பணிப்பெண்ணை கேட்க போயிருந்தாங்க. ஜுவன் சுவாமி அவரு கொடுத்துட்டாரா? அந்த பணிப்பெண் ஜுவன் சுவாமியோட படுக்கையில படுத்துட்டு இருந்தாலாமா? ஆனா ஏன் தான் தெரியல. அவ என்ன அவ்வளவு சிறப்பானவளா? ஒருவேளை என்ன இருந்தா- பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பார்த்தேனா உங்களை சும்மா விட மாட்டேன். சரி, சரி, நான் நினைச்ச அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளவு சுலபமானவ இல்லன்னு தோணுது. எந்த ஆச்சரியமும் இல்ல. ஃபோசியான் இந்த ஜியாங் குமரியோட முக்கிய சீடர். அவர் எவ்வளவு மோசமானவராவும் தந்திரமானவராவும் இருக்காரு. நம்ம இங்க சிறந்த விருந்தாளிங்க. ஆனாலும் அவர் நம்ம கிட்ட கடுமையா நடந்துக்கிறாரு. அவரு தன்னோட ஆசிரியரை கொன்னுட்டதா சில பேர் பொருளி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நான் முதல்ல நாளைக்கே இந்த விஷயத்த பத்தி சிசானியன் கிட்ட பேசுறேன். நான் இங்கிருந்து போகணும். நான் இந்த அமரர்களை மட்டும் இல்ல, இந்த மலையில இருக்கிற செடி கொடி எல்லாத்தையுமே வெறுக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. உங்க கண்ணு குணமானதுக்கு அப்புறம் நாம போலாம். அதுக்கப்புறம் யாரையும் கெஞ்ச தேவையில்ல. ஜுவான்சு, நீயாவது இந்த மலையில இருந்து எங்கேயாவது போயிடலாம்ல? நீ என்கிட்ட இத ரகசியமா வச்சிருக்க. எல்லாரும் உன்னை அம்மையார்னு கூப்பிடுறாங்க. நீ என்னோட கண்ணை குணமாக்குறதுக்காக சுசேரியனை உன்னோட ஆசிரியரா தேர்ந்தெடுத்திருக்கியா? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் நீ ஜியோங்கு மலை மேல
தங்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜுயான், இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் சொல்றேன்ல. நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா போய் எனக்காக ஒரு போர்வை எடுத்துட்டு வா. ஆ, நீங்க அவளை பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன் தப்பா? ரொம்ப நேரமா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், சொல்லு. அவ ஒரு பயங்கரமான உளவாளி. நீங்க அவளை போக விடாதீங்க. ஓ, இதுவா? கோயின்சியான் போக கூடாத இடத்துக்கு போனது அத நான் பார்த்தேன். வேங்கோகோக அது மலை மேல தடை செஞ்ச இடம் தானே. அப்புறம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இது அவளேதான், அவளேதான். இவதான் என் மண்டையில அடிச்சா. இவளா? ஏய் சின்ன பொண்ணு, நீதான் அந்த இளவரசி. நீ எதுக்காக ஜியாங்கோ மலைக்கு வந்த? உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சல. ஆனா இந்த உலகத்திலே சிறந்த கண்ணாடி நான் தான். ஜியான், நீங்க இந்த பொண்ணை கண்ணு முழிக்க வைங்க. அப்ப உண்மையை சொல்ற வரைக்கும் சித்திரவதை பண்ணுங்க. சரி, எனக்கு அவளை எழுப்பணும்னு தான் தோணுது. ஆனா இப்போ அவளை தொல்லப்படுறதுக்கான நேரம் இல்ல. என்கிட்ட இதை விட பெரிய திட்டமே இருக்கு. எனக்கு இவ கண்டிப்பா வேணும். புரிஞ்சது. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ முழிச்சதுக்கு அப்புறம் அவளை சித்திரவதை பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும். பழிய தீர்த்துக்கணும். பழிய தீர்த்துக்கணுமா? சுவோஜிச்சான், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சுவோஜிச்சான், நான் உங்களுக்காக தேநீர் போட்டு கொண்டு வந்திருக்கேன். பிரத்யேகமா குடிச்சு பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? மெட்லர் பழம், செவந்தி பூ, ஃபாலியமோரி. கஷியா விதை, அப்புறம் புதினா. இது எல்லாமே கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே நான் குருடனை எனக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. குயிங்வின் அம்மையார் வந்திருக்காங்க. இங்க பாருங்க. கிங்வின் அவர்களே வாங்க. ஜுவான்சு தோழி, சின்ன ஜூ அவர்களே. முக்கியமானது எதுவும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். குவாங்ஹூல பூக்கள் மலர்ந்திருக்கு. அந்த பூக்களை ரசிக்கிறதுக்கு உங்களை வரவேற்கலான்னு வந்திருக்கேன். என்ன தோணுது? அது ஒரு அருமையான காட்சி. இது அமரர்கள் ஆசி பெற்ற இடம்னு சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் சாதாரண பூக்கள் கிடையாது. எனக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா நானும் உங்க கூட வந்திருப்பேன். குயிங்கி நம்மையரை நீ எப்பவும் நிராசப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. போயிட்டு வா. சின்ன ஜூவா சொன்னா சரிதான். நான் தனியா இருக்க விரும்புறேன். வாங்க போலாம். சரி.
எழுந்திருச்சியா? இந்த மருந்து சாப்பிடு. நான் எதுக்காக இங்க இருக்கேன்? ஏன் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு. நம்ம கடைசியா அந்த வெள்ள மாளிகையில இருந்தோம். நேத்து ராத்திரி நீ என்ன பண்ணன நான் சொல்லட்டுமா? நேத்து ராத்திரி பழங்களை பறிக்கிறதுக்காக நான் உன்னை அனுப்புனேன். நீ அங்க மலை மேல தொலைஞ்சு போயிட்ட. எப்படியோ தெரியல பள்ளத்துல விழுந்திருக்க. அப்புறம் மயக்கம் அடைஞ்சிட்ட. புரிஞ்சுதா? உண்மையாவே நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் குழப்பிட்டு தான் இருக்க. நீ பேசாம ஓய்விடு. ஃபுஜியூன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் வாங்ஹோ குகையில ஒன்னு திருட நினைச்சு காயப்பட்டுட்டேன். எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? ஏன் ரகசியத்தை எதுக்கு காப்பாத்துறீங்க? நான் சொன்ன மாதிரி அந்த மலை முன்னாடி பழம் பறிக்க போன. நீ அந்த மலையில வழி தவறி போயிட்ட. எப்படியோ தெரியுமா எனக்கு பழத்துல உண்மையை சொல்லுங்க. அது நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இல்ல, நீங்க எனக்கு சொல்லணும். எதுக்காகவா? எதுக்காகனா நீ எனக்கு பிடிச்ச பணிப்பெண்.手相挽，弱水三千，为一念成缘，终不舍与你话离别。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。